உலக முதல் கடவுள் விநாயகருக்காக கொழுக்கட்டை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்பவும் சாஃப்டாக மேல் மாவு விரிசல் அடையாமல் இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் தண்ணியில் ஹாஃப் டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி சரியான அளவு. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேயே நெய்யும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா தரதரன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம ஒரு கப் அரிசி மாவு அதிலே ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளையும் நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த தேங்காய் துருவலை நல்லா நெய்யிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச எள்ளையும் வேர்க்கடலையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இதிலே ஆட் பண்ணிட்டு சுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மேல் மாவு இப்போ ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அதை கையிலே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எந்த அச்சும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஹோல்ஸ் வச்ச பவுல் வச்சு டேரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே சமயத்தில் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மாலையும் எருக்கம்பு மாலையும் ரெடி பண்ணியாச்சு.